இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன், 2 தக்காளி போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம். இதை கொஞ்சம் குறைன்னு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கணும். குறைன்னு தான் இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன். அதையும் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதிலே போட்டுக்கிட்டேன் கரைச்சி வச்ச புளி தண்ணியில். பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். கரைச்ச புளி தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. நுர கட்டி தான் வரணும், கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சா கசப்பாயிடும். இப்போ எடுத்து பவுலில் ஊற்றிட்டேன். கொத்தமல்லி தூவிக்கிட்டேன். இது ஃபீவருக்கு, கோல்டுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நிறைய மிளகு சேர்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.